ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் 4 ஓகேங்களா. ஸோ 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாம்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து தமிழ்லேருந்து நான் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தேன், கரெக்டுங்களா. ஸோ நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்கள், நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஜிஎஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, கடைசியாக அதாவது இப்போ 2025 நடக்குதுங்களா. ஸோ இந்த 2025 கடைசியாக என்ன எக்ஸாம் நடந்ததோ அந்த ஆர்டர்லேருந்து ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னாடி போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு ரீசெண்ட் டேஸில் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆகும். அதனால் ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற பேஜில் போய் நான் பார்த்தேன். ஸோ கடைசியாக நடந்த எக்ஸாம் அப்படின்னாக்கா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராஸ்பெக்டர் இன் கிரேட் 2 அப்படின்ற ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. எப்போ நடந்திருக்கு அப்படின்னாக்கா, February 22 நடந்திருக்கு, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த எக்ஸாம்லேருந்து உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நமக்கு குரூப் 4க்கு படிக்கலாமா, குரூப் 1க்கு படிக்கலாமா, குரூப் 2க்கு படிக்கலாமா அப்படின்னாக்கா, ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸ் பாருங்கள். எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே மாதிரி தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, குரூப் 4க்கு மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் கண்டென்ட் டாபிக் எடுத்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னாக்கா, இப்போ ஹிஸ்ட்ரியில் பாமினி விஜயநகர பேரரசுலாம் இருக்கவே இருக்காது. யூனிட் 9 குரூப் 4க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ குரூப் 4க்கு மட்டும்தான் சிலபஸ் அப்படின்றது ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றது கொஞ்சம் கம்மியான டாப்பிக்காக இருக்கும். மற்றபடி குரூப் 2 குரூப் 1 இந்த எக்ஸாமுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் எந்த எக்ஸாமில் நடக்கிற கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலும் நம்ம சிலபஸ் டாபிக் வைஸ் கொஸ்டின் எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி படிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது குரூப் 2 இப்போ குரூப் 2 படிக்கிறனாக்கா குரூப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்கணும், குரூப் 4 படிக்கிறனாக்கா குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் நம்ம படிக்கணும். ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயும் சேம் சிலபஸ் அப்படின்றது கண்டிப்பாக ரிப்பீட் ஆகுது, ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த எக்ஸாமில் உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன டாபிக் இருக்குன்றது நான் டீச் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாக வைக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ முழுக்க இது உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு தான், ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். குரூப் 4க்கு, குரூப் 2க்கு, குரூப் 1க்கு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகே ஆஃபீஸர், இதுதான் நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மொத்தம் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலே எத்தனை கொஸ்டின் இருக்கும், 100 கொஸ்டின் அவைலபிளாக இருக்குமா. ஸோ இந்த 100 கொஸ்டினில் 75 கொஸ்டின் அப்படின்றது நமக்கு ஜிஎஸ் டாப்பிக்கும், அதாவது நமக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸு, ஜியாகிரஃபி இது எல்லாமே நமக்கு கவர் ஆகிடும். யூனிட் 8 யூனிட் 9 அப்படின்ற மாதிரி எல்லா டாப்பிக்கும் நமக்கு இது கூட வந்துடும். அடுத்தது 25 கொஸ்டின் அப்படின்றது என்னது, மேக்ஸு, ஓகேங்களா. ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி நமக்கு மேக்ஸ் டாபிக் பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 75 கொஸ்டின் ஜிஎஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு மேக்ஸ்ன்றது நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் நடத்தணும். ஸோ நான் இப்போ நான் அதாவது ஸ்க்ரீனில் என்னால் மேக்ஸ்ன்றது எழுதி நடத்த முடியாது, ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவும் உங்களுக்கு 25 கொஸ்டின் இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மேக்ஸ் டாப்பிக்கான 25 கொஸ்டின்றது நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ 75 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஸோ நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஆன்சர் எல்லாமே நான் ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் கொஸ்டின் தான் நமக்கு ஷோ ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் என்னன்றது பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நம்ம முழுக்க தமிழ் மீடியம் கொஸ்டின் தான் படிக்க போகிறோமே, அதை தான் நம்ம டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா ஆஃபீஸர். ஓகே வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கீழ்கண்டவற்றுள் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு படிச்சிருக்கோம் 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருந்துச்சு, ஓகேங்களா. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் 1917 என்னவாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது, நீதி கட்சி, ஓகேங்களா. நீதி கட்சி அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. பெயர் மாற்றம் செஞ்சுட்டு 1917 3 லாங்குவேஜில் பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க. ஒன்று தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கு மொழியில் என்ன பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க, ஆந்திர பிரகாசிகா, தெலுங்கு மொழியில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்ற
பத்திரிக்கையை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, அப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஜஸ்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது திராவிடன் இருக்குது. ஆந்திர பிரகாசிகா இருக்கானாக்கா இல்லை. அப்போ நமக்கு வந்து எது எது இருக்குது? 2, 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4. இதுதான் நமக்கு வந்து இந்த தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு தொடர்புடைய பத்திரிகைகள் ஆகும். மொத்தம் 3 பத்திரிகைகள். தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. ஓகேங்களா? ஸோ சுதேசமித்திரன் அப்படின்றதுலாம் வந்து ஜி சுப்பிரமணியம் அவருடைய பத்திரிகை. சுதேசமித்திரன் தான் வந்து முதல் பத்திரிகைன்னு சொல்லலாம். ஸோ இந்த சுதேசமித்திரன் பார்த்திங்க அப்படின்னாக்கா யார் தொடங்கியிருப்பா? ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா? ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். எந்த ஆண்டு தொடங்கியிருப்பார் அப்படின்னாக்கா 1891. ஓகேங்களா? 1891 சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு தேசிய பருவ இதழை ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? இந்த தேசிய பருவ இதழ் அப்படின்றது 1899 என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும்? ஒரு நாளிதழாக வெளியே வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ 1891 சுதேசமித்திரன் ஜி சுப்பிரமணியம் ஒரு தேசிய பருவ இதழை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது 1899 ஒரு நாளிதழாக வெளிவந்தது. எது? சுதேசமித்திரன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து 2 பத்திரிகை தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தொடங்கின பத்திரிகை தான் என்ன அப்படின்னாக்கா தி ஹிந்து. ஓகேங்களா? தி ஹிந்துன்ற பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னாக்கா 1878. 1878 தி ஹிந்துன்ற செய்தி பத்திரிகை தொடங்கியிருப்பார். ஓகேங்களா? இது வந்து ஜி சுப்பிரமணியம், அப்புறமேட்டுக்கா எம் வீரராகவச்சாரி, அப்புறம் அவங்க நண்பர்கள் 4 பேர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தி ஹிந்து தான் வந்து 1878. அடுத்து சுதேசமித்திரன் 1891. சுதேசமித்திரன் இப்போது 1891. இது தொடங்குனது யார்? ஜி சுப்பிரமணியம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி சுப்பிரமணியம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நியூ இண்டியா. இந்த நியூ இண்டியா பத்திரிகை அப்படின்றது 1915 ஜூலை 14. ஓகேங்களா? 1915 ஜூலை 14 யார் தொடங்கியிருப்பா அப்படின்னாக்கா அன்னி பெசன்ட். ஓகேங்களா? யார் தொடங்கியிருப்பா? அன்னி பெசன்ட் அவங்க தான் தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த நியூ இண்டியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு தினசரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு தினசரி பத்திரிக்கை தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்போ நியூ இண்டியான்றது என்ன பத்திரிகை? ஒரு தினசரி பத்திரிகை ஆகும். ஓகேங்களா ஆஃபீஸர்? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நியூ இண்டியா 1915 ஜூலை 14 தொடங்கியவங்க வந்து அன்னி பெசன்ட். இது வந்து ஒரு தினசரி பத்திரிகை. அன்னி பெசன்ட் வந்து இது மட்டும் தான் வந்து நடத்தினாங்களா அப்படின்னாக்கா இன்னொன்று நடத்தியிருக்காங்க. என்ன நடத்தியிருக்காங்க? தி காமன் வீல். ஓகேங்களா? தி காமன் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாராந்திர பத்திரிகை. ஓகேங்களா? அது வந்து ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்கியிருப்பாங்க. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 1914. ஓகேங்களா? அப்போ வந்து தி காமன்வீல் 1914. தி காமன்வீல் அப்படின்றது 1914. நியூ இண்டியான்றது 1915. இது யார் தொடங்கியிருப்பா அப்படின்னாக்கா அன்னி பெசன்ட். ஓகேங்களா? ஸோ காமன்வீல் அப்படின்றது ஒரு வாராந்திர பத்திரிகை, நியூ இண்டியான்றது ஒரு தினசரி பத்திரிகை. ஓகேங்களா ஆஃபீஸர்? இந்த பத்திரிக்கைலாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இந்த பத்திரிகைகள் ரிலேட்டடாக கொஸ்டின்றது கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்குங்களே, இதை வந்து 1916 நவம்பர் 20 எக்ஸாக்டாக வந்து இதுதான் டேட்டு. ஓகேங்களா? 1916 நவம்பர் 20 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் 1917 ஜஸ்டிஸ், அதாவது நீதி கட்சி அப்படின்ற மாதிரி வந்து பெயர் மாற்றம் செஞ்சு 3 பத்திரிகை வெளியிட்டிருப்பாங்க. ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா அப்படி சொல்லிட்டு 3 பத்திரிகைகளை தொடங்கியிருப்பாங்க. இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னாக்கா பிராமணர் அல்லாதவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா கு. காமராஜ் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் என்பது அரசியல் தற்கொலை ஆகும் என்று எச்சரிக்கை விடுத்தது யார்? காமராஜர் வந்து 1954 முதல்வராக பதவியேற்றிருப்பாங்க. 1963 முதல்வர் பதவியிலேருந்து விலகியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 9 வருடங்கள் முதல்வராக பதவியேற்று இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 1963 தாமாகவே வந்து முதல்வர் பதவியிலேருந்து விலகுவதாக வந்து அறிவித்து வெளியே வந்திருப்பார். அது வந்து ஒரு அரசியல் தற்கொலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்தது யார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ஈவே ராமசாமி இவர் தான் சொல்லியிருப்பார் காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலகுதல் என்பது அரசியல் தற்கொலை ஆகும். 1954 63 வரைக்கும்
முதல்வராக காமராஜர் பதவியில் இருந்தார். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னாக்கா 9 வருடங்கள் பதவியில் இருந்திருப்பார். ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ காமராஜர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா நிறைய தலைவர்கள் வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நேருவுக்கு அப்புறமேட்டுக்கா இந்திரா காந்தி அப்படின்ற மாதிரி பக்தவச்சல பாரதி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தலைவர்களை உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவர் என்ன சொல்லுவாங்க, தி கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார்? காமராஜரை தி கிங் மேக்கர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கொஸ்டின் காமராஜர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எப்பொழுது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தோற்றுவித்தார்? அதாவது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்றத வந்து சுபாஷ் சந்திரபோஸ், அதாவது நேதாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஜூன் 1939. செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜூன் 1939 தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே 1939 தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன நமக்கு படிச்சிருக்கணும், மந்த்து தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா படிக்கிறீங்க அப்படின்னாக்கா அது என்ன மந்த்துன்னு முதல் கொண்டு படிக்கணும். இப்போ நம்ம வந்து தென்னிந்திய உரிமைச்சங்கள் பார்த்தோமா, அது வந்து வருஷன்றது எல்லோரும் தெரியும் 1916. ஆனால் நவம்பர் 20 அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ டேட்டு, அதாவது டேட்டா பொறுத்த வரைக்கும் எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இயர்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரே வழி ரிவிஷன் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு கண்டினியூஸாக நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்த டேட்டாலாம் நமக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. ரிவிஷன் மட்டும்தான் இதுக்கான ஒரு சோர்ஸே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்கள். இண்டிகோ பிளான்டிங் மிரர். இண்டிகோ பிளான்டிங் மிரர் என்பது டேஷ் என்கிற ஒரு வங்காள நாடகத்தின் மொழிபெயர்ப்பு. ஆன்சர் நீல்தர்பன். ஓகேங்களா. நீல்தர்பன் அப்படின்ற ஒரு வங்காள நாடகத்துடைய மொழிபெயர்ப்பு தான் என்னது, இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படின்றது. ஓகேங்களா. இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படின்றது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பெங்காலி பிளே ஆஃப் என்னது, நீல்தர்பன். ஓகேங்களா. ஸோ நீல்தர்பன் அப்படின்ற வங்காள நாடகத்துடைய ஒரு மொழிபெயர்ப்பு தான் இந்த இண்டிகோ. ஓகேங்களா. இண்டிகோ பிளான்டிங் மிரர் அப்படின்றது. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நீல்தர்பன் அதோடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த இண்டிகோ அப்படின்றது. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 5th கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதை பாஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, தமிழில் பார்க்கலாம் வாங்க. செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு, அதாவது PGI என்பது எடுத்துக்காட்டுவது எதனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா. செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு, செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டிங் இண்டெக்ஸ் அப்படின்றது எதை வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள். வேளாண் தொழில்நுட்ப முன்னேற்றம், வேலை உருவாக்க திறன்கள், தொழில்களின் இட அமைவு, பள்ளி கல்வி தரநிலை. ஸோ இந்த செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு அப்படின்றது எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னாக்கா இந்த பள்ளி கல்வி தரநிலை. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா. பள்ளி கல்வி தரநிலையை தான் இந்த செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு, ஓகேங்களா, இந்த PGI அப்படின்றது எடுத்துக்காட்டுகின்றன. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, பெர்ஃபார்மன்ஸ் கிராண்டிங் இண்டெக்ஸ். ஓகேங்களா. அப்படின்றது எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னாக்கா பள்ளி கல்வியுடைய தரநிலையை எடுத்துக்காட்டுகின்றன. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ 6th கொஸ்டின் இது வந்து ஆப்ஷன் A, B, C, D. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதை பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி என்ன கொஸ்டின் ஆன்சர்ன்றது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வாங்க தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 6வது கொஸ்டின். கிராமப்புற குழுக்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் எந்த திட்டம் மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது? கிராமப்புற குழுக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை, ஓகேங்களா, ஸோ வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துவதற்கு இந்தியாவுடைய எந்த திட்டமானது ஒரு மூலோபாய முயற்சிகளை மேற்கொண்டது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். அப்போ வந்து கிராம குழுக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம், ஓகேங்களா, ஸோ கிராமத்தில் வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்துவதற்கு எந்த திட்டம் அப்படின்றது முயற்சி மேற்கொண்டது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன், ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன், பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா,
தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. ஓகேங்களா. ஸோ கிராமப்புறம் அப்படின்னாலே நமக்கு வந்து கிராமின் இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று தான் இருக்குன்ற மாதிரி நினைப்போம். ஆனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன். ஓகேங்களா. ஸோ கிராமப்புற குழுக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இந்தியாவுடைய ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் இந்த திட்டம் தான் வந்து முயற்சி மேற்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஓகே, ஆன்சர் பார்க்கட்டுங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. 6வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ கிராம குழுக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் அப்படின்ற திட்டம் தான் முயற்சியை மேற்கொண்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அடுத்தது 7வது கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் பாருங்கள். நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுகளின் உண்மைகள் என்ன? ஓகேங்களா. ஸோ நிர்வாக வருவாய் குறித்து எது வந்து கரெக்டான உண்மையாக இருக்குன்ற மாதிரி வந்து கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகின்றன. சிறப்பு மதிப்பீடுகள் சிறந்த வரி என்று குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா. ஸோ நிர்வாக வருவாய் குறித்து கூற்றுகள் அப்படின்னாக்கா சிறந்த மதிப்பீடுகள் அப்படின்றது சிறந்த வரி என்று குறிப்பிடுகின்றன. அடுத்தது, அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. இதில் நிர்வாகத்தின் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கையோ எந்த தொடர்பும் இல்லை. அதாவது இங்கே வந்து எந்த ஒரு அபராதமாக இருந்தாலும் சரி, தண்டனை இருந்தாலும் சரி, தன்னிச்சையாகவே தீர்மானிச்சுக்கிறாங்க. இதில் வந்து நிர்வாகத்துடைய செலவு, கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கை அப்படின்றதுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ஒரு தன்னார்வ பங்களிப்பு. இது ஒரு தன்னார்வ பங்களிப்பா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நிர்வாக வருவாய் குறித்து கூற்றுகள் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சிறந்த வரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, அபராதம் தண்டனை அப்படின்றது தன்னிச்சையாகவே தீர்மானிக்கப்படுகின்றன. மற்றபடி இதில் வந்து நிர்வாகத்துடைய செலவோ கவர்மெண்ட்டுடைய நடவடிக்கை அப்படின்றதுக்கு வந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு தன்னார்வ பங்களிப்பா அப்படின்னாக்கா கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. செக் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. ஸோ 1 and 2 ஒன்லி மட்டும் நமக்கு கரெக்டு. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 8th கொஸ்டின். ஓகேங்களா. 8th கொஸ்டினுக்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 8th கொஸ்டின் பாருங்கள். தவறானது, அதாவது தவறான பொருத்தத்தை கண்டறிக. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்தியாவின் மக்கள் தொகையை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்திய மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ 2011 இந்தியாவின் மக்கள் தொகை 121.09 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நம்ம 2011 இந்தியாவோட மக்கள் தொகையும் பார்த்தோம்னாக்கா எவ்வளோ அப்படின்னாக்கா 121 கோடி என்பது கரெக்டு தான். அடுத்தது, 2001 2011 வரையிலான ஆண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படின்றது 1.64% அப்படின்றது கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு எதில் இருக்குது அப்படின்னாக்கா 11th எக்கனாமிக். ஓகேங்களா. ஸோ 11th எக்கனாமிக் புக்கில் இந்திய பொருளாதாரம் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்கும். இந்த லெசனில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து மக்கள் தொகையோட அளவு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் டேட்டாவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அந்த பாக்ஸ் டேட்டாவிலேருந்து நமக்கு வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து மக்கள் தொகை அடர்த்தி அந்த மாதிரி டாபிக் தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, மக்கள் தொகையவே வந்து நமக்கு வந்து கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயமும் நமக்கு இதுதான் நமக்கு வந்து தெரியணும்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ மக்கள் தொகைன்றது நமக்கு வந்து 1951 டேட்டாலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். 1951 இந்திய மக்கள் தொகையானது 28.83 கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா 1951 இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படின்றது எவ்வளோ அப்படின்னாக்கா நம்ம ஸ்கூல் புக் டேட்டாவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 36.11 கோடி. ஓகேங்களா. 36.11 கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 அப்படின்றது நமக்கு வந்து தவறாக பொருந்திருக்கு. அடுத்தது 4வது ஆப்ஷன் பாருங்கள். 2001 இந்திய மக்கள் தொகையானது 120 கோடின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே நமக்கு தவறு. ஏன் அப்படின்னாக்கா 2001 இந்தியாவோட மக்கள் தொகை 120 கோடி கிடையாது, 102 கோடி. ஓகேங்களா. 102 இந்த 20 அப்படியே வந்து நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 102 கோடி தான் 2001 மக்கள் தொகை. அப்போது 2001 102 கோடி, 2011 121 கோடி. ஓகேங்களா. ஸோ வளர்ச்சி விகிதம் எவ்வளோ வந்திருக்கு? ஆல்மோஸ்ட் 1.64%. ஓகேங்களா. அல்லது 1.66%. நமக்கு ஸ்கூல் புக் டேட்டாவில் 1.66ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ 1.64% அளவுன்றது நமக்கு வந்து மக்கள் தொகை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 1951 எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? 36.11 கோடி இருந்திருக்காங்க. அப்போ நமக்கு இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் 3 மற்றும் 4. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ இந்தியாஸுடைய பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எது வந்து இன்கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் 2011 121 கோடி என்பது கரெக்டு தான். அடுத்தது ஆனுவல் ஆவரேஜ் க்ரோத் ரேட் அப்படின்றது 2011 வரைக்கும், அதாவது டியூரிங் அந்த டேட்டு இயர் அப்படின்றது 2001 2011 வரைக்கும் 1.64% அப்படின்றது கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் 1951 எவ்வளோ கோடி அப்படின்னு சொன்னேன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? 36.11 கோடி. ஓகேங்களா. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்து 2001 102 கோடி. ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம தமிழ் மீடியத்தில் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 9th கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாதது எது? ஸோ இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே நமக்கு வந்து 1950 ஜனவரி 25 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தினத்தை தான் நம்ம வந்து என்னவாக கொண்டாடுறோம்? தேசிய வாக்காளர் தினமாக வந்து கொண்டாடுறோம். கரெக்டுங்களா. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே நமக்கு வந்து பகுதி 15. கரெக்டுங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது நமக்கு வந்து எதில் இருக்கும் அப்படின்னாக்கா பகுதி 15 இருக்கும். ஆர்டிக்கல் அப்படின்றது 324 329 வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதன் அடிப்படையில் இதோட எங்கே இருக்குது? நமக்கு ஹெட் குவார்ட்டர் டெல்லி. ஓகேங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது நமக்கு புதுடெல்லியில் இருக்குது. சரி, ஓகே. தேர்தல் பார்வையாளர்களின் வகை அல்லாது. அப்போ தேர்தல் பார்வையாளர்களை வந்து இதில் வந்து யாரோ ஒருத்தவங்க கிடையாது. பொது பார்வையாளர்கள் இருக்காங்க, நுண் பார்வையாளர்கள் இருக்காங்க, காவல்துறை பார்வையாளர் இருக்காங்க. குறிப்பிட்ட பார்வையாளர் அப்படின்றது ஒன்று இல்லவே கிடையாது. ஓகேங்களா. அதாவது எலெக்ஷன் நடக்கிறப்ப பொது பார்வையாளர் இருப்பாங்க, நுண் பார்வையாளர் இருப்பாங்க, காவல்துறை பார்வையாளர்கள்லாம் இருப்பாங்க. குறிப்பிட்ட பார்வையாளர்கள் அப்படின்றது இருக்காது. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக் அப்சர்வர் அப்படின்றவர் தான் வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ மாநிலங்கள் பட்டியலில் இருக்கின்ற இனத்தை அடையாளப்படுத்துக. ஸோ மாநில பட்டியலில் வந்து எது இருக்குன்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ பேங்கிங், டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து எதுக்கு போய்டும்? சென்ட்ரல். ஓகேங்களா. ஸோ மத்திய பட்டியலில் இருக்கும். அப்போ மாநில பட்டியல் எது இருக்கும்? இரிகேஷன் அப்படின்னாக்கா என்னது? நீர்ப்பாசனம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு மாநில பட்டியலில் இருக்கின்ற ஒரு துறையாகும். ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரிகேஷன். ஓகேங்களா. ஸோ மாநில பட்டியலில் இருக்கும் இனம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நீர்ப்பாசனம். மற்றபடி வங்கி, பாதுகாப்பு, வெளி விவகாரங்கள் இது எல்லாமே நமக்கு எங்கே இருக்கும்? மத்திய பட்டியலில் இருக்கும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பிரசிடெண்ட்டோடைய லிஸ்ட். ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய ஆர்டரை வந்து நம்ம வந்து வரிசைப்படுத்த சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த அவங்க வந்து கரெக்டான ஆர்டரில் யாருக்கு அப்புறம் யாருன்றதை வரிசைப்படுத்த சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர்களின் பதவி காலத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? சஞ்சீவ் ரெட்டி, ஜாகிர் ஹுசேன், பக்ருதீன் அலி அகமது, விவி கிரி. கண்டிப்பாக ஒன்று குடியரசுத் தலைவர்கள் பதவி காலத்தை கொடுத்துட்டு நமக்கு வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, இல்லைனா பிரதமர்கள் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குற ஏரியா. ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இருந்த குடியரசுத் தலைவர்கள், இது வரைக்கும் இருந்த பிரதமர்களுடைய லிஸ்ட்டுன்றதை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கணும் மைண்டில். ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், யார் வருவா? இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் யார் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சஞ்சீவ் ரெட்டி, ஜாகிர் ஹுசேன், பக்ருதீன் அலி அகமது, விவி கிரி. இதில் யார் ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னாக்கா ஜாகிர் ஹுசேன் ஃபஸ்ட்டு வருவார். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜாகிர் ஹுசேன். அடுத்தது இவருக்கு அப்புறம் யார் வரா? ஜாகிர் ஹுசேனுக்கு அப்புறமேட்டுக்கா விவி கிரி வராரு. ஓகேங்களா. ஜாகிர் ஹுசேனுக்கு அப்புறமேட்டுக்கா விவி கிரி வராரு. அடுத்தது யார் வருவா? பக்ருதீன் அலி அகமது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது தான் யார் வரா? நீலம் சஞ்சீவி ரெட்டி. என் சஞ்சீவி ரெட்டின்றது என்ன அப்படின்னாக்கா நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஓகேங்களா. ஸோ 2 4 3 1 2 4 3 1 எங்கே இருக்குது பாருங்கள்?
ஆப்ஷன் சியில் இருக்கா 2 4 3 1. ஸோ ஃபஸ்ட்டு யார் வரா? ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா, ஜாகிர் ஹுசேன் தான் வந்து ஃபஸ்ட்டு வராரு. இவர் வந்து 1967லேருந்து 69 வரைக்கும் இருக்கார். அடுத்தது விவி கிரி வராரு. கிரி பொறுத்த வரைக்கும் 1969லேருந்து 74 வரைக்கும் இருக்கார். அடுத்தது பக்ருதீன் அலி அகமது. இவர் பார்த்திங்க அப்படின்னாக்கா 1974லேருந்து 77 வரைக்கும் இருப்பார். அடுத்தது நீலம் சஞ்சீவ் ரெட்டி, அதாவது என் சஞ்சீவ் ரெட்டி 1977லேருந்து 82 வரைக்கும் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் 2 4. ஓகேங்களா, 1 2 3 4. ஓகேங்களா, ஸோ 2 4 1 2 4 3 1. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா ஆஃபீஸர், ஸோ ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஸோ குடியரசுத் தலைவர்கள் பிரதமர்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 12, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ்டு ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை. ஓகேங்களா, அமெண்ட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றது பார்க்கலாமா? அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? ஸோ சொத்துரிமை அப்படின்றது நமக்கு அடிப்படை உரிமையில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஆரம்பத்தில் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தப்போ நமக்கு அடிப்படை உரிமைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆரம்பத்தில் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சொத்துரிமையானது இந்த அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு தற்பொழுது சாதாரண ஒரு சட்ட உரிமையாக 300A, ஓகேங்களா, ஆர்டிக்கல் 300Aவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ பகுதி 12 அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. தற்பொழுது ஒரு சாதாரண ஒரு சட்ட உரிமையாக இந்த சொத்துரிமைன்றதை வச்சுருக்காங்க. அப்போ தற்பொழுது அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குது? 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் சி, 44வது சட்டத்திருத்தம் 1978. ஓகேங்களா, ஸோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி எதுலேருந்து ரிமூவ் பண்ணாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையானது நீக்கம் செய்யப்பட்டதுக்கான சட்டத்திருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 44வது சட்டத்திருத்தம் 1978ஆம் ஆண்டு. தற்பொழுது எங்கே இருக்குது? சாதாரண ஒரு சட்ட உரிமையாக 300Aவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது, பகுதி 12 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஆரம்பத்தில் அடிப்படை உரிமை 7 இருந்துச்சு, தற்பொழுது எத்தனை உள்ளது? 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளது. 13வது கொஸ்டின் பாருங்கள். சிந்துவெளி மக்களின் ஆயுதங்களானது பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? ஸோ சிந்து சமவெளி நாகரிகமன்றத்தை நான் உங்களுக்கு நடத்தி போட்டிருப்பேன். அவங்க யூஸ் பண்ணதில் வந்து நமக்கு வந்து இரும்புன்றது இருக்கவே இருக்காது, கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லைன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அடுத்தது அதிகமாக வந்து எந்த உலோகத்தால் வந்து அவங்களோட ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா செம்பு மற்றும் வெண்கலம். ஓகேங்களா, காப்பர் மற்றும் பிரான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ, சிந்துவெளி மக்களின் ஆயுதங்களானது பெரிதும் செம்பு மற்றும் வெண்கலம் போன்ற உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன. 14வது கொஸ்டின் பாருங்கள். குப்தர்களின் மேலாதிக்கமானது யாருடைய எதிர்பாராத ஒரு படையெடுப்பினால் சவால் செய்யப்பட்டது? ஸோ குப்தர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ குப்தர்களுடைய ஆட்சின்றது நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ எதிர்பாராத விதமாக ஒருத்தவங்களுடைய படையெடுப்பின் காரணமாக குப்தர்களுடைய ஆட்சின்றது ஒரு பெரிய சவாலாகவே அமைஞ்சுது. அது யாருடைய படையெடுப்பு அப்படின்னாக்கா ஹீனர்கள். ஓகேங்களா, ஸோ ஹீனர்கள் படையெடுப்பு அப்படின்றது குப்தர்களுடைய அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய சவாலாகவே அமைந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் ஏ, ஹீனர்கள். சரிங்களா, ஓகே ஆஃபீஸர். 15வது கொஸ்டின் அப்படின்றது நமக்கு வந்து பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கிலீஷ் மீடியம்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. வாங்க தமிழில் பார்க்கலாம். ஸோ பின்வருவனவற்றை பொறுத்துக. ஜிஸ்யா வரி அப்படின்றது எப்போ ரத்து செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஜிஸ்யா வரின்றது 1564. ஓகேங்களா, ஸோ அக்பர் காலம் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோமா? அக்பருடைய காலம் அப்படின்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு? 1556லேருந்து 1605 வரைக்கும் யாருடைய காலம் அப்படின்னாக்கா அக்பர் காலம். ஓகேங்களா, ஸோ அக்பர் வந்து 1542 பிறந்திருப்பார். தன்னுடைய 14 வயதிலே வந்து என்ன பண்ணியிருப்பார்? மன்னனை வந்து முடிசூட்டப்பட்டார். ஓகேங்களா, ஸோ அக்பருடைய பாதுகாவலர் தான் யார் அப்படின்னாக்கா பைராம் கான். ஓகேங்களா, அக்பருடைய பாதுகாவலர் யார் அப்படின்னாக்கா
இந்த பைராம் கான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் வந்து யார் அப்படின்னாக்கா அக்பருடைய பாதுகாவலர் ஆவார். சரிங்களா? ஸோ அவர் வந்து 14 வயசுலேயே அக்பர் வந்து பதவியேற்றதுனால அவர் வந்து ஒரு குழந்தையாக இருப்பாருன்றதுனால பைராம் கான் தான் வந்து அவர் கூட வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பாதுகாத்து இருந்தார். சரிங்களா ஆஃபீஸர்? ஸோ என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஜெசியா வரினா அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா புனித பயணிகள் மீது விதிக்கின்ற ஒரு வரி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஜெசியா வரின்றது என்ன அப்படின்னாக்கா புனித பயணிகள் மீது விதிக்கின்ற ஒரு வரி. இதை வந்து அக்பர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னாக்கா ரத்து பண்ணார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான வரி விலக்கு அப்படின்றது 1563 கொண்டு வந்து அதை வந்து எப்போ ரத்து பண்ணார் அப்படின்னாக்கா 1564 ரத்து பண்ணிட்டார். ஓகேங்களா? அடுத்தது பைராம் கான் அப்படின்றவர் வந்து 1561 வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். ஓகேங்களா? ஸோ பைராம் கான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா மெக்காவுக்கு போவார். ஓகேங்களா? ஸோ மெக்காவுக்கு போகிற வழியிலே வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னாக்கா ஆப்கானின் ஒரு நாள் வந்து கொல்லப்பட்டார். ஓகேங்களா? அதாவது அக்பர் வந்து பைராம் கான் வந்து வெளில அனுப்பிடுவார். அவர் வந்து பண்ணுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து ரீசனால் பைராம் கான் வெளில அனுப்பிடுவார். அவர் வந்து மெக்காவுக்கு போயிட்டுருப்பார். போகிற வழியில் ஆப்கானின் ஒரு நாள் கொல்லப்பட்டார். எப்போது? 1561. அடுத்து போர்க்கைதிகளை அடிமைப்படுத்துவதை வந்து 1562 அக்பர் வந்து ஒழித்தார். இதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து யாரை பற்றினது? அக்பர் காலத்தை பற்றி தான் நமக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ புனித பயணிகள் மீது விதிக்கின்ற வரியை வந்து விலக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி 1563 டிசைட் பண்ணி அந்த ஜிசியா வரியை ரத்து பண்ணார். எப்போது? 1564 ரத்து பண்ணார். அடுத்தது பைராம் கானுடைய வீழ்ச்சின்றது 1561 மெக்காவுக்கு போகிற வழியில் வந்து ஆப்கானின் ஒரு நாள் வந்து கொல்லப்பட்டார். பைராம் கான் யார் அப்படின்னாக்கா அக்பருடைய பாதுகாவலர் ஆவார். அடுத்து அக்பர் வந்து போர்க்கைதிகளை அடிமைப்படுத்துவதை ஒழித்தல் அப்படின்றது 1562 கொண்டு வந்தார். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்கள். எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்துள்ளது? ஸோ சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? குளியல் குளம். ஓகேங்களா? குளியல் குளம், அப்புறமேட்டுக்கா அந்த வெண்கல சிலை, அப்புறம் அந்த வெண்தாடி வேந்த சிலை, இது எல்லாமே நமக்கு எங்கே தான் இருக்கும் அப்படின்னாக்கா மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? ஸோ மொஹஞ்சதாரோவில் தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா? ஸோ பெரிய பொது குளியல் குளம் அப்படின்றது எங்கே இருக்கும்? மொஹஞ்சதாரோவில் தான் இருக்கும். ஓகே. 17வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இங்கிலீஷ் மீடியமுக்கும் வந்து கொஸ்டின் காமிக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் போர்ட் இதுவும் காமிக்கிறேன். ஸோ சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள். என்ன அப்படின்னாக்கா கீழ்கண்டவற்றில் எந்த மாசானது அதன் செறிவு 100 ppm மிகும் பொழுது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகின்றது? ஓகேங்களா? அதாவது 100 ppm லெவலில் வந்து அதோடைய அடர்த்தி வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாசு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தலாமா? ஆன்சர் ஆப்ஷன் டி கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு தான் 100 ppm செறிவு வந்து மிகுந்துருச்சு, அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு சைலண்ட் கில்லர் சொல்லுவாங்க. யார்? கார்பன் மோனாக்சைடு அப்படின்ற மாசுவை. ஓகேங்களா? ஸோ கார்பன் மோனாக்சைடு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைலண்ட் கில்லர்னாலே கார்பன் மோனாக்சைடு. ஸோ 18வது கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் மைனர் போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. தமிழ்நாட்டுடைய சிறிய துறைமுகங்கள் வந்து எது எதுன்ற மாதிரி வந்து பொறுத்துக்க சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் சிறிய துறைமுகங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ எண்ணூர் அப்படின்றது எங்கே இருக்குது? சென்னை. ஓகேங்களா? எண்ணூர் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. அடுத்தது திருச்சோரபுரம், அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா கடலூரில் இருக்குது. அடுத்தது புன்னைக்காயல் அப்படின்றது தூத்துக்குடியில் இருக்குது. திருக்கடையூர் நாகப்பட்டினத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த துறைமுகங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. எண்ணூர் அப்படின்றது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. திருச்சோபுரம் அப்படின்றது கடலூரில் இருக்குது. புன்னைக்காயல் தூத்துக்குடி. திருக்கடையூர் அப்படின்றது நாகப்பட்டினம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துலாமா? 2, 4, 1, 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ 19வது கொஸ்டின் பாருங்கள். 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் என்பது பட்டியலிட்டு இருக்கின்றது. அதில் நீல பொருளாதாரம் எத்தனையாவது பரிமாணம் ஆகும்? அதாவது 2030 வரை வந்து நம்ம இந்தியாவுடைய டெவலப்மெண்ட்டுக்கு 10 பரிமாணங்கள் அப்படின்றது பட்டியலிட்டிருக்காங்க. அதில் நீல பொருளாதாரம் என்பது எத்தனையாவது பரிமாணம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 6வது பரிமாணம். ஸோ செக் பண்ணிடலாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ 2030 வரையிலான
10 பரிமாணங்கள் பட்டியலில் நீல பொருளாதாரம் 6வது பரிமாணம் ஆகும். சரிங்களா? ஸோ 20வது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்தானது கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது? அதாவது இந்தியாவில் கால்நடைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த மருந்தில் அதில் ஏதோ ஒரு மருந்து கழுகுகளுடைய எண்ணிக்கையை வேகமாக குறைக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த மருந்துன்னு கேட்குறாங்க. ஸோ கால்நடைகள் நம்ம பயன்படுத்துகிற மருந்தில் ஏதோ ஒரு மருந்து கழுகுகளுடைய எண்ணிக்கை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா, ஆன்சர் ஆப்ஷன் பி, டைக்ளோஃபெனாக். ஸோ செக் பண்ணிடலாமா? ஆன்சர் டைக்ளோஃபெனாக். ஓகேங்களா? ஸோ டைக்ளோஃபெனாக் அப்படின்றது தான் கழுகுகளுடைய எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. டைக்ளோஃபெனாக். ஓகேங்களா? ஆஃபீஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 21வது கொஸ்டின் பாருங்கள். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் இருக்குங்களே, அதை பற்றி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்றது பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை? இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமே மாநிலத்தில் துணிப்பைகளுடைய பயன்பாட்டை ஊக்குவிப்பது தான். ஓகேங்களா? ஸோ மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தோட நோக்கமே என்ன? மீண்டும் மாநிலத்தில் துணிப்பைகளுடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த திட்டமானது ஊக்கத்தொகை மூலம் ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குடைய பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஓகேங்களா? ஸோ இதோடைய நோக்கமே என்ன? பிளாஸ்டிக் பயன்பாடு, அதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்றதே இதோட நோக்கமே. ஸோ 2வது ஆப்ஷன்றது தவறு. அடுத்தது பாருங்கள். சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. கரெக்டு தானே? ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய தமிழக அரசு மஞ்சப்பை திட்டம், மீண்டும் மஞ்சப்பை திட்டம்ன்றது கொண்டு வந்தாங்க. அதோட நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாட்டை குறைக்கணும். அதுதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமே. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த திட்டம்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த திட்டம்ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா, டிசம்பர் 23, 2021. ஓகேங்களா? ஸோ இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம்ன்றது டிசம்பர் 23ஆம் தேதி 2021 தான் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 23, 2021. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 22வது கொஸ்டின். நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன் இந்தியா இஸ் மெஷர்டு ஆன் த பேசிஸ் ஆஃப். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடானது அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் அளவீடுகள் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைப்பதற்கு நமக்கு என்னென்ன அளவீடுகள் வேணும் அப்படின்னாக்கா, வாழ்க்கை தரம் வேணும், அடுத்து உடல் நலம், கல்வி. ஓகேங்களா? வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி, இதுதான் நமக்கு முக்கியமானது. சரிங்களா? ஸோ நேஷ்னல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஓகேங்களா? இன் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைப்பதற்கு நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாக்கா, என்னென்ன வேணும்? வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி. ஓகேங்களா? வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைவிங், ஹெல்த்து, உடல் நலம், எஜுகேஷன், கல்வி. ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி டேட்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 23வது கொஸ்டின். சயின்டிஃபிக் டெம்பர் டோன்ட் என்கரேஜ். ஸோ இதில் எதை என்கரேஜ் பண்ணாது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அறிவியல் மனப்பான்மையானது எதனை ஊக்குவிப்பதில்லை? ஸோ விசாரணை உணர்வா, பகுத்தறிவு சிந்தனையா, பகுப்பாய்வு திறனா, மூட நம்பிக்கை மற்றும் பாரபட்சம் அப்படின்றது தான். ஸோ அறிவியல் மனப்பான்மை எதை ஊக்குவிக்காது? இந்த மூட நம்பிக்கையையும் பாரபட்சத்தையும், இதை தான் நமக்கு ஊக்குவிக்காது. மற்றபடி ஒரு விசாரணை உணர்வு, ஒரு பகுத்தறிவு சிந்தனை, ஒரு பகுப்பாய்வு திறன், இது எல்லாமே நமக்கு இந்த அறிவியல் மனப்பான்மை மூலம் அப்படின்றது நமக்கு ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு எதை ஊக்குவிக்காது அப்படின்னாக்கா, மூட நம்பிக்கையும் பாரபட்சம் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா, ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே ஆஃபீஸர், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 24வது கொஸ்டின். மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும் பொழுது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே
உராய்வு விசை கொடுக்கின்றது. இப்போது நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா. ஸோ கார்னால் வந்து தமிழில் என்னது, மகிழுந்து. ஸோ காரில் போயிட்டுருக்கப்ப நம்ம வந்து டேர்ன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு கேர்வ்டு சர்ஃபேஸில் போகிறப்ப நமக்கு வந்து ஒரு விசையை வந்து கொடுப்போம். அதில் எந்த விசையானது அந்த நம்ம போகிற பாதைக்கும் நம்ம காரில் உள்ள சக்கரத்துக்கும் இடையே உராய்வு விசை கொடுக்கிறது. ஏன்னா அது வந்து கரெக்டாக வளையணும் ஓகேங்களா. அப்போ அதுக்கு வந்து கரெக்டான ஒரு உராய்வு விசை கொடுக்கணும். அப்போ அந்த உராய்வு விசை கொடுப்பது எந்த விசை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ, மைய நோக்கு விசை. ஸோ மகிழுந்து ஒன்று வளைவுப்பாதையில் செல்லும் பொழுது மைய நோக்கு விசை தான் வந்து பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசை கொடுக்கின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா, மைய நோக்கு விசை. ஸோ மகிழுந்தானது வளைவுப்பாதையில் செல்லும் பொழுது பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசை கொடுப்பது எந்த விசை அப்படின்னாக்கா மைய நோக்கு விசை ஆகும். 25வது கொஸ்டின் பாருங்கள். த மோஸ்ட் அப்ராப்ரியேட் பர்பஸ் ஆஃப் லேர்னிங். த மோஸ்ட் அப்ராப்ரியேட் பர்பஸ் ஆஃப் லேர்னிங் இஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துலாமா. கற்றலின் மிகவும் பொருத்தமான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷனே பாருங்கள், பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம், வேலைக்கு தன்னை தயார்படுத்துதல், தனிநபர் பொருத்தப்பாடு, சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வு. ஸோ கற்றலுக்கு கரெக்டான ஒரு நோக்கம் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து படிக்கிறதுன்றது வேலைக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா கிடையாது, கரெக்டுங்களா. ஸோ வேலைக்கு தயார்படுத்துதல் மட்டும் நமக்கு வந்து கல்வியோட நோக்கம் கிடையாது. அடுத்தது தனிநபர் பொருத்தப்பாடு ஓகேங்களா. ஸோ இது வந்து கல்வி கற்றல் அப்படின்றது இது நம்ம தனிநபருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது ஓகேங்களா. ஸோ ஒரு குடும்பம், அதாவது ஒருத்தவங்க இப்போ கல்வி கற்கிறது அப்படின்றது அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கே வந்து அது வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து தனிநபருக்கு மட்டும் பொருந்தாது. அடுத்தது கல்வி கற்கிறதுக்கும் சமூக அரசியல் விழிப்புணர்வு சம்மந்தம் இருக்கானாக்கா அந்தளவுக்கு நமக்கு வந்து, ஏன்னா கல்வி கற்காதவங்களுக்கு கூட வந்து என்ன இருக்கும், சமூக விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு எல்லாமே இருக்க செய்யும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதுவும் வராது. அப்போ என்ன தான் இருக்கும், பொருத்தப்பாடுடைய நிரந்தர நடத்தை மாற்றம் ஓகேங்களா. ஸோ கரெக்டான ஒரு டிசிப்ளின் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா பிஹேவியர் ஓகேங்களா. ஸோ ரிலேட்டிவ்லி பர்மனண்ட் சேஞ்ச் இன் த பிஹேவியர் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய பிஹேவியரில் கரெக்டான ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ டிசிப்ளினான ஒரு லைஃப் ஒரு அப்படின்றது தான் நமக்கு வந்து கல்வி கற்றலுடைய மிகப்பெரிய நோக்கமே ஓகேங்களா. ஸோ நம்ம பிஹேவியரில் பர்மனண்ட்டான ஒரு சேஞ்சு கொண்டு வரது தான் என்னது கல்வி கற்றலுடைய முக்கியமான நோக்கம்னே சொல்லலாம். சரிங்களா. ஓகே ஆஃபீஸர், நம்ம வந்து இந்த வீடியோவில் 25 கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் ஒரு ஆஸ்பிரண்ட்டோடைய மென்டாலிட்டி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்ற நல்லாவே தெரியும். அதுவும் நம்ம வந்து பார்க்குறதுன்றது ஜிஎஸ் டாபிக் பார்க்குறோன்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அதாவது போர் அடிக்கும்னு சொல்ல முடியாது, கண்டினியூஸாக நம்ம வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபோனில் கண்டினியூஸாக பார்க்குறதுன்றது நமக்கு வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணாது ஓகேங்களா. ஸோ நான் வந்து இந்த 25 கொஸ்டினோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஆஃபீஸர். ஸோ இந்த மெத்தட் ஜிஎஸ் உங்களுக்கு கொண்டு வரலாமா அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுங்க. ஆல்ரெடி தமிழ் வந்து நான் நடத்தி கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக கடைசியாக நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்தது மேக்ஸு தமிழ் அப்படின்ற மாதிரி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஜிஎஸ்ன்றது உங்களுக்கு நான் பார்ட்டாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 25 கொஸ்டின் அப்படின்றது நீங்கள் வந்து பாருங்கள். இது இந்த மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு ஓகேவா அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்ன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆஃபீஸர். ஓகே, தேங்க்யூ ஆஃபீஸர்.